Welcome to Kodura Kooking episode 34. ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளினாலே நம்ம ஸ்பெஷலாக வந்து ஸ்வீட்ஸ்லாம் செய்வோம். அதில் ஒரு ஸ்வீட்டோட ரெசிபி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது நெய் மைசூர் பாகோட ரெசிபி வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயின் என்னென்னா, நம்ம தீபாவளி டைமில் வந்து நிறைய ஸ்வீட்ஸு பலகாரங்கள்லாம் சாப்பிட்டு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும், நம்ம வந்து நிறைய சாப்பிட்றதுக்கும் செஞ்சுக்கலாம், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணுன்றதுனால ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையில் நெய் மைசூர் பாகு எப்படி செய்கிறது அப்படின்றது ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கோம். இந்த கடலை மாவில் வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் சல்லடையில் போட்டு சலிச்சிட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த கடலை மாவை. ஸோ இந்த மாதிரி நெய்யை வந்து உருக்கி வச்சுக்கோங்க. உருக்கின நெய் நமக்கு 1.5 கப் தேவைப்படும். இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த கடலை மாவை வச்சுட்டு அந்த கடலை மாவில் 1 கப்பு நெய்யை வந்து நம்ம ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்புலலாம் எதுவும் வைக்க தேவையில்லை. சும்மா நார்மலாக ஒரு பாத்திரத்தில் வந்து கடலை மாவு போட்டுட்டு 1 கப் நெய்யை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து கடலை மாவு, நெய், நாட்டு சர்க்கரை எல்லாமே இதே அளவு கப்பில் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் 1 கப் எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் தண்ணி ஊற்றி அதில் 1.5 கப் நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம வந்து பாகு காய்ச்சிரும். நம்ம நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் கீழே, அதனால நீங்கள் வந்து பாகு காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ அந்த மண்ணெல்லாம் வந்து ஸ்வீட்டில் கடிப்படாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பாகை வந்து திருப்பி நம்ம அடுப்பில் போட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த பாகை காய்ச்சிட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு, அதை எடுத்து இதில் ஊற்றி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோமா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடார்னுலாம் இப்படி வந்துடாது. ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது அந்த ஓரத்துலலாம் உங்களுக்கு அந்த நெய் வந்து நெய் தனியாகவும் இந்த நம்ம போட்டிருக்க கண்டென்ட் தனியாகவும் மிதக்கும். அந்த இது வந்து நெய் வந்து ஃபுல்லாக அந்த கடலை மாவில் வந்து அப்சர்வ் ஆகி திருப்பி அந்த நெய் வந்து மேலே வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ரெடி ஆகும். இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு இது என்ன மைசூர் பாகு கலர் மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லாமே இப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம மைசூர் பாகு வந்து எல்லோ கலரில் நம்ம சாப்பிட்டதுனால மைசூர் பாகுனா இப்படி தான் நம்ம மைண்டில் வந்து நினச்சி வச்சிட்டோம். ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த சாக்லேட் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் மைசூர் பாகு நம்ம நினச்சிருந்துருப்போம். அதனால் கலர்லலாம் வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி வந்து இப்போ வந்து அந்த நெய் வந்து வெளியில் வந்து திருப்பி உள்ளே போயிட்டுருக்கு, அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 1 கப் நெய் தான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 கப் நெய்யில் கொஞ்சம் பேலன்ஸ் 1/2 கப் நெய் இருக்கு இல்லையா, அந்த 1/2 கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், அந்த நெய் வந்து தனியாகவும் மைதா தனியாகவும் இருக்குது. ஸோ இந்த இது வந்து நெய் ஃபுல்லாக அந்த மைதாவில் அப்சர்வ் ஆகி திருப்பியும் அந்த நெய் மேலே வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி மேலே வரும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நெய் வந்து மேலே இருந்து திருப்பி அப்சர்வ் ஆகி திருப்பி வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் நெய் தடவி வச்சுக்கோங்க. முன்னாடியே நெய் தடவி வச்சுட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருந்த இந்த ஆசம் சாக்லேட் நெய் மைசூர் பாகு இல்லை, பார்க்குறதுக்கு சாக்லேட் நெய் மைசூர் பாகு மாதிரி இருக்கிற இந்த இதை அதில் கொட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப விட்டிங்கன்னா இறுகிடும். ஸோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து கட் பண்ணலாம். மேலே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சேம் பண்ணிக்கோங்க சர்ஃபேஸை.
டடா! நம்மளோட சுவையான நாட்டு சர்க்கரை நெய் மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்வீட்டோட ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலாக அவங்க தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எங்களுடைய வெரி 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 ஹாப்பி தீபாவளி விஷஸ் ஃப்ரம் ஐஷு அண்ட் பிங்கு. தீபாவளியை சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.